சற்று முன் கிடைத்த தகவல் அனைவருக்குமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த சிறப்பான ஹாப்பி சண்டேல ஒரு ஹாப்பியான அப்டேட்டை வந்து பார்க்க போகிறோம். தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு அமலுக்கு வரப்போகிறதா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எனி டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா 12th அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், 10th அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு எனி டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கீழே இன்ஸ்டா ஐடி இருக்குது, ப்ரைவேட் ஐடி, மறக்காமல் வந்து எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் BA புதிய வகை ஆப்பிரிக்கா கொரோனா வைரஸ் வந்து நம்முடைய தமிழகத்தில் வந்து பதிவாகி இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார். அதுவும் சென்னையிலே வந்து மீண்டும் சென்னையில் வந்து வட சென்னையில் வந்து முதல் தொற்று பாதிப்பு வந்து பதிவாயிருக்கு. இதன் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வந்து மூடப்படுமா அப்படின்ட்டு அனைத்து விதமான பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. 4வது அலை ஜூன் 22 தொடங்கும் அப்படின்னு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொன்னார். இன்னைக்கு மே 22, இன்னும் 1 மந்த் இருக்கு. கூட்டி கழிச்சு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் லாக்டவுன் கண்டிப்பாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4வது அலை கண்டிப்பாக வரும். ஆனால் லாக்டவுன் வருமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எது எப்படியோ இனிமேல் லாக்டவுன் வந்தாலும் லாக்டவுன் வரலாம், யாருக்கும் எந்த ஒரு பயனும் வந்து கிடையாது. பப்ளிக் எக்ஸாம்லேருந்து எல்லாமே வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. செமஸ்டரும் வந்து திட்டமிட்டபடி ஆஃப்லைன்லேயே வந்து நடைபெறும் அப்படின்ட்டு உயர்கல்வித்துறை வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக லாக்டவுன் என்பது மீண்டும் கட்டாயமாக வரும்பொழுது அனைத்து விதமான பள்ளி மற்றும் கல்லூரிகளும் மூடப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்போ வருது அப்படின்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் நம்ம சேனல்